போடு, போடு. ரயான் இதுதான் வந்து நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். என்னன்னா, இன்னைக்கு மார்னிங் வீடியோல நான் என்ன பேசணும்னு நெனச்சேனோ, அத வந்து ரயானே வந்து இந்த ப்ரோமோல வந்து பேசியிருக்காரு. கில்லர் காயின் 2.0 டாஸ்க் நேத்து எல்லாரும் பார்த்திருப்பீங்களே! முயல் 2.0ல வந்து இது எத்திக்கல் கிடையாதுன்னு சொன்ன முத்து, ஏன் வந்து இப்போ அத பண்றாரு? இவரு வந்து ஒருத்தர் பாயாசத்த போடலான்னு பார்த்து கடைசியில இவருக்கே வந்து எல்லாரும் சேர்ந்து பாயாசத்த போட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ப்ரோமோ 1க்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. இந்த முயல் 2.0 அப்படின்னு ஒரு டாஸ்க் நடந்தது தெரியுமா? கடைசியா ஒரு 2, 3 ரவுண்டுக்கு வெறும் இந்த 4 பொண்ணுங்க அதாவது இந்த பவித்ரா, அன்ஷிதா, மஞ்சரி அதுக்கப்புறமா வந்து ஜாக்லின் இவங்க மட்டும் வந்து போராடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப மஞ்சரி பார்த்தீங்கன்னா, "எப்பா இந்த பேட்டர்ன நம்ம உடைப்போம். டக்குனு இந்த ரவுண்ட முடிச்சு விட்டுறலாம். அவங்க கையில இருந்து பொம்மைய புடுங்க முத்து" அப்படின்னு சொல்றப்போலாம், "இல்ல அது தப்பா இருக்கும். அது சரியா இருக்காது. ஒரு பொண்ண வந்து 2, 3 பசங்க டார்கெட் பண்றதெல்லாம் தப்பு" அப்படின்லாம் பேசி நாட் எத்திக்கல் அப்படின்னு பேசின நம்ம முத்துக்குமரன் வந்து, நேத்து அவரு தான் திரும்ப ஸ்ட்ராட்டஜி போட்டாரு எல்லாரோடையும் சேர்ந்து. நீங்க வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல 0ன்னு இருக்கவங்கலாம் ஒண்ணா சேர்ந்தீங்கன்னு நீங்க சொல்றீங்க எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் முயல் 2.0ல இது எத்திக்கல் கிடையாது அப்படின்னு சொன்ன முத்துக்குமரன், எதுக்காக நேத்து டிடிஎஃப் டாஸ்க் 2வோட ரவுண்ட் 2ல வந்து பசங்கலாம் சேர்ந்துட்டு இந்த மாரி ஒரு பொண்ணோ, 2 பொண்ணோ இருக்கிறப்போ அத்தன பேர்ட்ட இருந்து புடுங்குறது. ஸோ இதெல்லாம் வந்து ஓகேவா அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் சீன்ல வந்து மஞ்சரி கையில தான் வந்து அந்த ஹேமர் இருக்கு. அவங்க அத புடிச்சுட்டு கீழ விழுந்திருக்காங்க. எத்தன பேர் மேல விழுந்திருக்காங்க? முத்துக்குமரன் வந்து கையிலேருந்து புடுங்கலையா? இப்போ அந்த எத்திக்ஸ் வந்து எங்க போச்சு அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இப்போ முயல் 2.0ல அவர் இத வந்து பண்ணியிருந்து, இப்பவும் அத பண்ணியிருந்தாருன்னா, நான் இந்த கேள்விய கேட்கவே போறது கிடையாது. இந்த இடத்துல இப்போ ஜெஃப்ரி இருந்திருந்தாருன்னா, அவர் அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, எந்த ஒரு விதமான டிஃபரன்ஸும் பார்க்காம தான் அவர் விளையாடி இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ஜெஃப்ரி இத பண்ணியிருந்தாருன்னா, ஓகேப்பா அப்படின்ட்டு விட்டு போயிருவேன். பட் முத்துக்குமரன் அன்னைக்கு ஏன் அப்படி பேசினாரு? நான் ஜெஃப்ரி கிடையாது அப்படின்லாம் பயங்கரமா எமோஷனல் ஆயி பேசினாரு. அப்ப இன்னைக்கு என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு? எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க ரயான வந்து அவுட் பண்றதுக்கு பிளான் பண்ணி அவுட் பண்ணீங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் விளையாட வேண்டியதானே. இதையும் தாண்டி கடைசியா இண்டிவிஜுவல் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொன்னப்போ, நம்ம ராணுவ வந்து அந்த ஹேமர் எடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக வந்து அது வந்து நாட் எத்திக்கல் அப்படின்றாரு. அது எனக்கு புரியல. அது எப்படி அவரு அவுட் ஆனா மட்டும் அது நாட் எத்திக்கலா? அவரு வந்து யாரும் அந்த சுத்தியல எடுக்கக்கூடாது அப்படின்றத சொன்னேன் அப்படிங்கிறாரு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரூம்ல டிஸ்கஸ் பண்ணப்போ கிடையாது. வெளிய வந்து அங்க விளையாடிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு. ராணுவ என்ன நெனச்சிருக்காருன்னா, பவித்ராவுக்கு மட்டும் நம்ம அத பண்ண வேணாம்னு சொல்லி பேசிக்கிட்டோம்னு அவரு நெனச்சுட்டு, இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னோன, அவரு போயிட்டு சுத்தியல் எடுத்துட்டு, யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ குடுக்கலாம்னு நெனச்சாரு. அருண் வந்தாரு, குடுத்துட்டாரு. அந்த சீன நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, ராணுவ சுத்தியல எடுக்கலனா கூட, ஃபர்ஸ்ட் வந்தது அருண் தான். அருணே வந்து அத எடுத்து அடிச்சிருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ, இப்ப நம்ம ப்ரோமோ 1ல என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துருவோமா? ஸோ, நம்ம ரயான் வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் கேட்ட மாரி கேட்கல. அவரு கொஞ்சம் டிஃபரெண்ட். என்னன்னா, 5 பசங்க சேர்ந்துகிட்டு, நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டு, இந்த பக்கம் என்ன தனியா டார்கெட் பண்ணீங்களே, இது சரியா? அப்படின்ற மாரி அவரு கேட்கிறாரு. அண்ட் மஞ்சரி கேட்குறாங்க, நீங்க ரயான டார்கெட் பண்ணீங்க ஓகே. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நேத்துமே அதான் சொல்லியிருப்பாங்க. ரயானுக்கு அடுத்து நீங்க இண்டிவிஜுவல் கேம் விளையாடியிருக்கலாமே அப்படின்னு. ஆனா, அத சொல்றதுக்கு விடல. அவங்க ஸ்டார்ட் பண்ண உடனே முத்துக்குமரன் வந்து, நாங்க வந்து ரயான மட்டும் டார்கெட் பண்ணல, மத்த எல்லாரையுமே தான் டார்கெட் பண்ணோம் அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. ஸோ, இது வந்து நாட் எத்திக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் என்ன சொல்றாருன்னா, பயந்துட்டீங்க நீங்க அப்படின்றாரு. பயப்படுற அளவுக்குலாம் நீ அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் போயிட்டாரு. ரயான் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த இடத்துலயும் இந்த மாதிரி பண்ணலப்பா. நான்லாம் தனியா தான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்றாரு. பட் இதுக்கு முன்னாடி ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு நம்ம அருண் தான் சொல்லியிருப்பாரு. எந்த டாஸ்க்கு? அதே செங்கலா செங்கலா டாஸ்க்ல தான் பார்த்தீங்கன்னா, அருண் போய் ராணுவட்ட சொல்லியிருப்பாரு. டீம் ஈக்குவலா இருக்கட்டும்ப்பா. இங்க 2 பொண்ணு, 1 பையன் இருக்கிறாங்க. ஸோ, அதனால ராணுவ நீ வந்து இப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரு போய் அட்வைஸ்லாம் குடுப்பாரு. அதாவது முத்துக்குமரன், தீபக்கோட போயிட்டு நீ சேராத அப்படின்ட்டு. ஸோ, அந்த அருணுமே நேத்து டீம் அப் பண்ணி தானே எல்லாரோடையும் சேர்ந்து இந்த மாரி பண்ணீங்க. ஸோ, கடைசியா கூட பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அண்ட் பவித்ரா வந்து அந்த பெல் இத வந்து புடிச்சிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுவாங்க. புடிச்சு 2, 3 பசங்க வந்து புடிச்சு இழுத்து உள்ள இருந்து புடுங்கிட்டு தான் போனாங்க. இது நீங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பண்ணியிருக்கணுமே. கில்லர் டாஸ்க்ல வந்து உங்க எல்லாரையுமே வந்து கேள்வி கேட்டாங்கன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ டயலாக்லாம் பேசுனீங்க. இவன விளையாடணும், அது விளையாடணும், இது விளையாடுனீங்க. இப்போ திரும்ப டிடிஎஃப்ன்னு வந்தோனே வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அத தானே நீங்க பண்றீங்கன்ற மாரி தான். ஸோ, இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து ரயான் டாஸ்க் பீஸ்ட் அப்படின்றது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? உண்மையிலேயே வெளிய எல்லாரும் டாஸ்க் பீஸ்ட்ன்னு சொன்னத தான் அவங்க சிஸ்டர் வந்து சொன்னாங்களா? இல்ல அவங்க சிஸ்டராவே இத ஸ்டார்ட் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா அந்த பேர் இருக்கு தெரியுமா? டாஸ்க் பீஸ்ட் அப்படின்றது. அது உண்மையாவே ரொம்ப ஆப்ட்டா சூட் ஆகுது ரயானுக்கு. அவர் வந்து அந்த டாஸ்க்லாம் ஸ்டார்ட் ஆனோனே பார்த்தீங்கன்னா, அப்படியே வெறித்தனமா தான் விளையாடிட்டு இருக்காரு. நேத்து நான் தான் ப்ரோமோ 1 பார்த்து என் வாயால சொன்னேன். "முத்து பாருங்க சான்ஸே இல்ல" அப்படி இப்படின்னேன். இப்ப இன்னைக்கே நான் இப்படி முத்துவ பத்தி பேச வேண்டியதா ஆயிருச்சு. பார்ப்போம். இன்னும் போக போக அடுத்தடுத்த டாஸ்க்ல என்னென்னலாம் பண்ண போறாய்ங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.